மனிதனை தவிர ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் அந்த கெட்ட ஜனாசாவின் கதறல்களை கேட்டுக்கொண்டே இருக்குமாம். நபிகளார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், இந்த மனிதன் இந்த கெட்ட ஜனாசாவுடைய கதறலை கேட்டால் அல்லாஹு அக்பர் மயங்கி விழுந்து விடுவான், அவனால் தாங்க முடியாது. அல்லாஹு அக்பர். இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாஹோடு உள்ள தொடர்பை கூட்டிக் கொள்வோம். வெளிநாட்டிலே வசிக்கிறோம், தனிமையிலே ரூமிலே இருந்து கொண்டிருக்கிறோம், கூட்டாளிமாரோடு ரூமிலே இருந்து கொண்டிருக்கிறோம், சிலர் குடும்பத்தோடு இருக்கிறார்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் மிக அழகான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேர காலத்தோடு எங்களுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையுமே இந்த நாட்டிலே கிடையாது. எனவே தொழுகையிலே அதிகூடிய கவனம் செலுத்துவோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அத்துணை பிரச்சனைக்குமான தீர்வு. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதா, தொழுங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் போய்த்தரும். உங்களோட பொருளாதாரத்துல பிரச்சனையா, தொழுங்க, உங்களோட பொருளாதாரம் சரி வரும். உங்களோட குடும்பத்துல பிரச்சனையா, தொழுகையை சரிவர நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கான முடிவு வரும். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அத்துணை பிரச்சனைக்குமான தீர்வு தொழுகையிலே இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல,